Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்குமே வந்து தமிழில் டீச் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வென்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கூடவே ஆல் 12 டென்சஸோடையும் ஒரு ரீகாலும் பார்க்க போகிறோம். வாங்க. இது வரைக்கும் நம்ம 9 டென்சஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம சீக்வென்ஸ் ஆஃப் டென்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த டென்ஸை ஃபாலோ பண்ணி எந்த டென்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்து இது வரணும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சீக்வென்ஸ். ஸோ அதில் ஒரு சில ரூல்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். மெயின் கிளாஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்தா அதை மெயின் கிளாஸ்னும், முழுமையான அர்த்தத்தை கொடுக்காம இருந்தால் அதை வந்து சபார்டினேட் கிளாஸ்னு சொல்கிறோம். ஒரு சபார்டினேட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸை சார்ந்தே இருக்கும். அதோட இணைந்து வந்தால் தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்குமே தவிர அது தனிச்சு வந்தால் அதுக்கு அர்த்தம் கிடைக்காது. ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஷீ ரிப்ளைடு தட் ஷீ ஃபெல்ட் பெட்டர். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஷீ ஃபெல்ட் பெட்டர் அப்படிங்கிறத மட்டும் தனியாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அர்த்தம் புரியுது, முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஷீ ரிப்ளைட் தட் அப்படின்னு இருக்கிறத வந்து சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வேர்ப் இருக்குது, ஆனால் முழுமையான அர்த்தம் கிடைக்கல. அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் இருந்தால், அதாவது மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் சபார்டினேட் கிளாஸில் வர வேர்பும் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அதுதான் ரூல். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. என்ன விதிவிலக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து மெயின் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு ட்ரூத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சபார்டினேட் கிளாஸோட வேர்ப் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நியூட்டன் டிஸ்கவர்ட் தட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் மேக்ஸ் ஆப்பிள்ஸ் ஃபால். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் கிளாஸில் வரக்கூடிய வேர்ப். இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்துங்கிறதுனால நம்ம மேக்ஸுங்கிற ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சபார்டினேட் கிளாஸில் இருக்க வேர்பை பாருங்களேன், டிஸ்கவர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு விதிவிலக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? எப்பெல்லாம் நம்ம யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி சொல்ல வருமோ அப்போ சபார்டினேட் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸும் மெயின் கிளாஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டாவது ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். சபார்டினேட் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே தேன் அப்படிங்கிற ஒரு வேர்டோட இன்ட்ரடியூஸ் ஆகும். அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய சபார்டினேட் கிளாஸில் நீங்கள் எந்த வேர்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்குது, இங்கே பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே ப்ரெசென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹீ லைக்ட் யூ பெட்டர் தேன் ஹீ லைக்ஸ் மீ. இதில் பார்த்தீங்கன்னா ஹீ லைக்டு யூ அப்படிங்கிறது தான் மெயின் கிளாஸ். பெட்டர் தேன் ஹீ லைக்ஸ் யூ அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ். இப்போ இந்த மெயின் கிளாஸில் லைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சபார்டினேட் கிளாஸோட வேர்பை பாருங்களேன், லைக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் விதிவிலக்கு. ஏன் அப்படின்னா அந்த பெட்டர் தேன் யூஸ் பண்ணதுனால, மோர் தேன், ஆஃபனர் தேன், அந்த மாதிரி நம்ம வந்து தேன் வச்சு எங்கே சபார்டினேட் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த விதிவிலக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோமா? இப்போ ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சருக்கான ரூல் என்னென்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. இப்போ மெயின் கிளாஸில் ப்ரெசென்ட் டென்ஸோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் வரக்கூடிய சபார்டினேட் கிளாஸில் நம்ம எந்த வகையான டென்ஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெசென்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீ திங்க்ஸ் தட் ஷீ இஸ் தேர். ஸோ இங்கே ரெண்டுமே ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஹீ திங்க்ஸ் தட் ஷீ வாஸ் தேர். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் பாஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ திங்க்ஸ் தட் ஷீ வில் பி தேர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ வில் திங்க் தட் ஷீ இஸ் தேர். ஸோ இங்கே வந்து வில் திங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே அப்படின்னா ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும்தான். இதிலே நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வேர்ப் வந்து அதோட பர்பஸை குறிக்குது அப்படின்னா நம்ம அங்கே வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம் மட்டும்தான் சபார்டினேட் கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஐ ஈட் ஸோ தட் ஐ மே லிவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஈட்டுங்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ், இங்கே மே அப்படிங்கிறதும் ப்ரெசென்ட் டென்ஸ். இங்கே ஈட் பண்ணுறதோட பர்பஸ் தான் நம்ம வாழக்கூடியது. ஸோ அதனால தான் நம்ம வாழ்றோம். நம்ம வந்து சாப்பிட்றதே நம்ம வாழ்றதுக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸை குறிக்கும் போது நம்ம ப்ரெசென்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் சபார்டினேட்டில். ஐ ஷால் நர்ஸ் ஹிம் ஸோ தட் ஹீ மே லிவ். இங்கேயும் பாருங்களேன், ஷால் நர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரெசென்ட் மேங்கிறது ப்ரெசென்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸைஸ் 1 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சூட் ஆகக்கூடிய வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ரெண்டே பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் நம்ம வந்து சபார்டினேட் கிளாஸ்லேயும் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இதே இது வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம். As he was not there, I spoke to his brother. ஸோ இங்கே ஸ்போக் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுனால நான் இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீ ran away because he was afraid. ஸோ ரேன்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். He ran as quickly as he could.
ஸோ ran யூஸ் பண்ணதுனால could யூஸ் பண்ணியிருக்கேன். wherever there is coal you will find iron. ஸோ இங்கே வந்து ப்ரெசென்ட் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து will யூஸ் பண்ணியிருக்கேன். there isன்னு கொடுத்ததுனால நான் இங்கே will யூஸ் பண்ணியிருக்கேன். so long as the rain continued I stayed at home. ஸோ இங்கே I stayed கொடுத்ததுனால நான் continued யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் 2 பாருங்க. இங்கே நம்ம வந்து எது சூட்டபிளாக இருக்குமோ அந்த ஆக்சிலரி வேர்பை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். he said that he would give an early reply. said அப்படின்னு கொடுத்தனால would யூஸ் பண்ணியிருக்கேன். he asked again whether supper would be ready soon. ஸோ இங்கே would அப்படிங்கிறது ஏன்னா askedங்கிறதுனால would யூஸ் பண்ணியிருக்கேன். you make such a noise that I cannot walk. ஸோ இங்கே make கொடுத்ததுனால நான் வந்து can யூஸ் பண்ணியிருக்கேன். makeங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்குது. In order that he could learn the language quickly, he engaged a teacher. So engaged அப்படிங்கிறது past tenseல இருந்தனால could யூஸ் பண்ணியிருக்கேன். He said that he could do it. இந்த இடத்துல set இருந்ததுனால could யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல் 12 டென்ஸோட ஒரு ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ஃபேக்ட், யூனிவர்சல் ட்ரூத். இதுக்காக நம்ம தினமும் நடக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை சொல்கிறதுக்காக ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐ, வி, யூ, தே வந்தால் வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லக்கூடிய ஹீ, ஷி, இட் வந்தால் மட்டும் வேர்போட எஸ்ஓ, இஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் ஆக்ஷனை, பாஸ்ட் ஈவெண்ட்டை குறிக்கிறதுக்காக. இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வேர்போட பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக. இதுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷேல் வந்து ஐக்கும் வீக்கும் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போலாம் அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே வில் தான் யூஸ் பண்ணுறோம். வில்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கன்னா ஆக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, பேசும்போது அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பி ஃபார்ம் வேர்ப் இங்கே நமக்கு வரும். ஐ ஆம், அதுக்கப்புறம் ரூட் வேர்ப் ஐஎன்ஜி. இதே வந்து வி, யூ, தே சப்ஜெக்டாக இருந்தால் ஆர் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது ப்ளூரல்ங்கிறதுனால. அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஹீ, ஷி, இட் அப்படின்னா ஈஸ் போடணும், சிங்குலர்ன்றதுனால வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் நடந்ததாக சொல்லும்போது இன்னொரு ஆக்ஷனும் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்று முடியும் போது ஒன்று நடந்துச்சு, ஒன்று நடக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் முடிஞ்சது அப்படின்னு நம்ம கம்பைன் பண்ணி பேசுகிறது எல்லாமே இந்த பாஸ்ட் கண்டினியூஸில் வரும். இதுக்கான ஃபார்மட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் வாஸோட வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், ப்ளூரலாக இருந்தால் வேரோட வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இதோட சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஷீ வாஸ் ரீடிங் அ புக் வென் ஹீ கேம் இன். ஸோ அந்த வென் ஹீ கேம் இன்ங்கிறது பாஸ்ட்லையும், ஷீ வாஸ் ரீடிங்கிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் இருக்கணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எங்கே அப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சரில் நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம்னா அங்கே வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதோட ஃபார்மட் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல வில் பி யூஸ் பண்ணிவிட்டு வேர்போட ஐஎன்சி சேர்த்துக்கணும். மை மதர் வில் பி குக்கிங் இன் த கிச்சன் வென் ஐ கோ ஹோம். ஸோ இந்த இடத்துலையும் வென் ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. நான் போகும்பொழுது எங்கள் அம்மா சமைத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இனிமேல் அது நடக்கும்னு சொல்கிறதுனால த பிரைம் மினிஸ்டர் வில் பி கோயிங் அஹெட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த இடத்துல வந்து வில் பி கோயிங் யூஸ் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்ட் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்ட்னு பார்க்குறீங்களோ அப்போ வந்து வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆக்ஷன் ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும், பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் முந்தின நாள் நடந்ததாக தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே வந்தால் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷி, இட் வந்தால் ஹேஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடங்குவதற்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் முடிவு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிற இடத்துலலாம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதோட ஹேட் போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் வி ரீச் த ஸ்டேஷன். நாங்கள் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்போது ரீச் ஆகிறதும் பாஸ்ட் டென்ஸ் தான், ட்ரெயின் போனதும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் முன்னால் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்கிறதுனால ஹேட் லெஃப்ட் யூஸ் பண்ணணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அந்த ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அது முடிஞ்சிருக்கும்னு சொல்ல நினைக்கிற இடத்துலலாம் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதோட ஃபார்மட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வில் ஹேவ் போட்டுட்டு அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஹீ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பை த டைம் யூ ரீச் தேர். நீ அங்கே போயிருக்கும் போது அவன் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணி முடிச்சிருந்திருப்பான். ஸோ எல்லாமே ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்காக அப்படின்னா பாஸ்ட்டில் தொடங்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் இப்போயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐவி யூதே வந்தால் ஹேவ் பீன் போட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதே ஹீ, ஷி, இட் சப்ஜெக்டாக வந்துருச்சுன்னா ஹேஸ் பீன் போட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். வி ஹேவ் பீன் லிவிங் தேர் சின்ஸ் 1972. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் தொடங்கி பாஸ்ட்லேயே நடந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு ஆக்ஷன் முடியும் போது அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்ன கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேட் பீன் போட்டு வேர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் பீன் பிளேயிங் த பியானோ டில் மை ஃபிங்கர்ஸ் ஏக்ட். என் கை வலிக்கிற வரைக்கும் நான் பியானோ வாசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த வாசிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம்.
ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு ஆக்ஷன் தொடங்கி இன்னொரு ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறதுக்காக தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதோட ஃபார்மட் என்ன அப்படின்னா வில் ஹாவ் பீன் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்கே வந்து ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் அன்டில் யூ கால் மீ. நீ என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இனிமேல் தான் நீங்கள் தொடங்கவும் போகிறீங்க, அந்த ஆக்ஷனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறீங்க. ஒரு ஆக்ஷன் வந்து அதை தடுத்து நிறுத்துற வரைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் தேடிட்டுருக்கீங்களா? அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு உங்களோட ரைட் சாய்ஸாக BuyMote ஆப் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து எப்பயுமே உங்களுக்கு 20% ப்ராடக்ட் கிடச்சிட்ருக்கு. சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவாது தான் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஆனால் இந்த ஆப்பில் எப்பயுமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டோட கிடைக்கும். நீங்கள் எம்ஆர்பியை விட ₹1 கம்மியாக வாங்க முடியும் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸை வாங்கினீங்கன்னா. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட் 7 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கே டெலிவரியும் ஆகிடும். And thanks for watching this video. We'll catch you soon.